உள்ள இருக்கிற பாப்பாக்கும் எஃபெக்ட் ஆகும்ல, அதை பத்தி யோசிக்க மாட்ற. எப்படிங்க யோசிக்காம இருக்கிறது? நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா மட்டும் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் ஒரு ஜெனட்டிக் டிசீஸ்னு உனக்கே தெரியும். இது லங்ஸை மட்டும் இல்லை, கணையா, கல்லீரல், குடல் அப்படின்னு எல்லா உறுப்பையும் தான் பாதிக்குது. நுரையீரல் தொற்று, மூச்சு திணறது, சாப்பிட்றதுல செரிமானம் ஆகிறதுல சிரமம், அதிகப்படியாக வேர்வை சுரக்கிறது, இப்படிலாம் தம்பிக்கு இருக்கங்காட்டி தானடா லங்ஸ் கிடைக்கிறப்பவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கு. பத்மா, இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு? நீயே சொல்லு. அவன் பிறக்கும் போதே மூச்சு விடுறதுல சிரமமா இருந்துச்சு. நம்ம ஏதோ அப்போதைக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா லங்ஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ ரொம்பவே தம்பி சிரமப்படுறான். குழந்தையிலே இவ்வளோ கஷ்டப்படுறானே, இப்போவே செஞ்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு நாம யோசிச்சோம். அதுக்காக தானே அப்ளை பண்ணோம்.